ஈரானிய ஜனாதிபதியின் மரண சம்பவம் ஒரு திட்டமிட்ட கொலையாகவே இருக்க வேண்டும். வாருங்கள் சொல்கிறேன். இது குளோபல் லைப்ரரியின் ஓர் சமூகவியல் ஆய்வு. ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி குழுவினர் ஹெலிகாப்டர் விபத்தில் சிக்கியதனால் அதில் பயணித்த எவருமே உயிர் தப்பவில்லை என செய்திகள் கூறுகின்றன. சீரற்ற காலநிலை காரணமாக தொடர்புகள் துண்டிக்கப்பட்டதுடன் உண்மை நிலையை உடனடியாக கண்டறியப்படாத நிலையில் இருந்தபோது அவர்கள் அனைவரும் கொல்லப்பட்டார்கள் என இஸ்ரேலிய ஊடகங்கள் முதலில் செய்திகள் வெளியிட்டதுடன் இந்த சம்பவத்துக்கும் தங்களுக்கும் தொடர்பில்லை என்று வழமைக்கு மாறாக இஸ்ரேல் அறிவித்துள்ளது. இது இஸ்ரேலின் சதி முயற்சியாக இருக்குமா என்ற வலுவான சந்தேகம் இங்கு எழுகின்றது. ஏனெனில் மோசாட் மற்றும் CIA போன்ற உளவு அமைப்புகள் தங்களுக்கு வேண்டாத 100க்கு மேற்பட்ட அரசியல் மற்றும் இராணுவ தலைவர்களை ஆதாரங்கள் கண்டுபிடிக்க முடியாதவாறு கொலை செய்துள்ளது. இப்ராஹிம் ரைசி அவர்கள் அசர்பைஜான் நீர் அணையை திறந்து வைக்கும் நிகழ்வுக்கு அந்நாட்டின் மீதுள்ள நட்புறவு மீதான நம்பிக்கை கொண்டே அங்கு பயணம் செய்தார். இஸ்லாமிய நாடாக அசர்பைஜான் இருப்பினும் இஸ்ரேலின் மிக நெருங்கிய நட்பு நாடுகளில் அசர்பைஜானும் ஒன்று. அத்துடன் ஈரானை கண்காணிப்பதற்கான மோசாட்டின் தளமாக கடந்த காலங்களில் அசர்பைஜான் இருந்தது. 2018இல் ஈரானிய அணுத்திட்டம் தொடர்பான இரகசிய ஆவணங்கள் ஈரானிலிருந்து மோசாட்டினால் திருடப்பட்டு அது அசர்பைஜான் வழியாக அன்றைய அமெரிக்க ஜனாதிபதி ரொனால்ட் ட்ரம்பின் கைகளுக்கு சென்றது. இவ்வாறு ஈரானின் அணுசக்தி திட்டத்துடன் தொடர்புடைய ஏராளமான விஞ்ஞானிகள் வெவ்வேறு சந்தர்ப்பம் மற்றும் காலத்தில் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இவ்வாறே 2020இல் ஈரானிய அணுத்திட்டத்தினை வழிநடாத்திய பிரதம அணு விஞ்ஞானி மொஹ்சென் பக்ரிசாதே அவர்கள் தனது மனைவியுடன் காரில் பயணித்த போது ஈரானில் வைத்து கொலை செய்யப்பட்டார். இவ்வாறு மர்மமான முறையில் தங்களது நாட்டுக்குள் நடைபெற்று வருகின்ற கொலைகளையும் வன்முறை சம்பவங்களையும் ஆரம்பத்தில் கண்டுபிடிப்பதற்கு ஈரானிய புலனாய்வுத் துறையினரால் முடியவில்லை. ஈரானிய அணுசக்தி திட்டத்தினை அழிப்பதற்காக அசர்பைஜானில் மோசாட்டினர் இரகசியமாக செயற்படுவதனையும் இதற்காக அசர்பைஜானுக்கு இஸ்ரேல் பொருளாதார உதவிகளை வழங்குவதனையும் ஈரானிய புலனாய்வுத் துறையினர் தாமதித்தே கண்டுபிடித்தனர். அப்போது ஈரான் உடனடியாக களத்தில் இறங்கியது. அதாவது 2021இன் இறுதியில் அசர்பைஜானுடனான எல்லையில் ஈரான் தனது படைகளையும் கனரக ஆயுதங்களையும் குவித்து போருக்கு தயாரானது. அதன் பின்பு அசர்பைஜான் ஈரானின் காலில் விழுந்ததன் பயனாக ஈரானிய படைகள் எல்லையிலிருந்து பின்வாங்கியது. எனவேதான் இன்று ஈரானிய ஜனாதிபதி குழுவினருக்கு ஏற்பட்ட விபத்துடன் மோசாட்டை தொடர்புபடுத்தி சந்தேகப்படுவதில் தவறில்லை. இது குளோபல் லைப்ரரியின் ஓர் சமூகவியல் ஆய்வு.